விசுவாசம் என்பது அலை அல்ல, அது மலை. இந்த வியாதியை ஆணி வேல போய் பிடுங்கி எடுத்து கொண்டு வரும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் சந்தேகப்படவில்லை. இன்று முதல் வசனத்தை நான் வாசித்து வாக்குத்தத்தத்தை எடுத்து விசுவாசித்து அறிக்கை செய்து சுதந்தரிப்பேன். நம்ம விசுவாசம் அப்படி மெச்சூர்டாய் முதிச்சு அடைஞ்ச உடனே டக்குன்னு ஈசாக்கு பிறந்துருவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல வந்து சொன்னார், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆபிரகாம் அந்த வார்த்தை வந்த உடனே நம்புவதற்கு ஏதுமே இல்லை. There was no possibility and there was no hold to hold on. அதை நம்புவதற்கு ஏதுமே இல்லை. ஆனால் சொன்னது தெய்வம், சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார். ஸோ இவர் வசனத்தை ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டார்கள். இந்த உலகத்திலே நீங்கள் பிடிக்க வேண்டியது மனுஷ வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் என் வார்த்தைகளோ, என் வார்த்தையில் உள்ள ஒரு எழுத்தின் உறுப்போ ஒளிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வேதத்துக்கு விரோதமாய் எழும்புகிறவன் ஒளிந்து போவான், இந்த வேதத்தை எடுக்கிறவன் உயர்ந்து போவான். ஹல்லேலூயா. நீங்கள் முதல் இடம் கொடுக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அதை தள்ளி வச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தள்ளி போடப்படும். ஸோ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டார். அநேக ஜாதிகளுக்கு என்னை தகப்பன். வயசு 100 போகுது, மனைவிக்கு 90, ஒரு வழியும் இல்லை, எல்லாம் கர்ப்பம்லாம் செத்து போச்சு. ஆனால் தேவன் சொன்னதை செய்கிறவர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், இல்லாததை இருக்கிற போல அழைக்கிறவர் என்று தேவனுக்கு முன்பாக விசுவாசித்து தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்று இருக்கிறது, ஆமேன் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை முழு நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். ஹல்லேலூயா. 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, he was not wavering at the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தம் என்றால் பைபிள் முழுதும் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்பது ஒரு வாக்குத்தத்தம். சகல ஜாதிகளையும் பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், அது தேவனுடைய வாக்குத்தத்தம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவை எல்லாம், என்னுடைய கடன்களை எல்லாம், என்னுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 சொல்லுது தேவனுடைய வாக்குத்தத்தம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுது தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன் நடுவிலிருந்து விலக்குவேன் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. யாருக்கு வேணுமோ அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுது, he was not wavering. wavering என்ன? கடல் அலை போல வேவ். இப்ப விசுவாசிக்கிறது, அதுக்கப்புறம் விசுவாசிக்காமல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்தால், உங்களில் ஒருவனுக்கு ஞானம் வேண்டும் என்றால் அதன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத அவரிடத்தில் கேட்கட்டும். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது 6, அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன். ஏனெனில் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலினுடைய அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார். அலைக்கழிப்பாக இருக்கும். இன்னைக்கு விசுவாசிப்ப நம்புவாங்க, அடுத்த நாள் நம்ப மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் உணர்ச்சியில் வாழ்கிறவர்கள், வார்த்தையில் வாழ்கிறவர்கள் அப்படி இல்லை. வார்த்தையில் வாழ்கிறவர்கள் நடக்குதோ நடக்கலையோ விசுவாசிப்பேன், கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்து முடிப்பார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும் உங்கள் ஆண்டவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை சொல்கிறவர். ஸோ அவிசுவாசம் உள்ளவன் அல்லது சந்தேகப்படுகிறவன் காற்றின் அலைக்கழிக்கப்படுகிற ஒரு அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், நெவர் ஸ்டாப் பிலீவிங். விசுவாசிக்கிறதை நிறுத்தக்கூடாது. எதை? கர்த்தருடைய வார்த்தையை. உடைய விசுவாசம் வேற எதன் மேலும் இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை கண்மலைக்கு சமம். மத்திய 7ஆம் அதிகாரம் முதல் 21 நீங்கள் 25 வரை வாசித்தா அதில் சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ
அவன் கன்மலையின் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பிடுவேன். புயல் வந்தது, பெருமழை வந்தது, காற்று அடித்தது, அந்த வீடு நிலைத்து நின்றது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன், அது எந்த வாழ்க்கையை கொடுக்குதான்? மணலின் மேல் கட்டின வீட்டுக்கு ஒப்பிடுவேன். உங்க வீடை மண்ணில் கட்ட போறீங்களா, கல்லில் கட்ட போறீங்களா? மண்ணில் கட்டி கொண்டு போகலாம். ஒரு புயல் வந்தா, ஒரு காற்றடித்தா, ஒரு பெரிய மழை வந்தா அவ்வளோ அழிஞ்சு போயிடும் என்று இயேசு சொன்னார். அதனால நீங்க உணர்ச்சிகளில், அவங்க சொல்றதுல, இவங்க சொல்ற அதில் நீங்க நம்பி வாழ்ந்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவன் சொல்லிய வார்த்தைக்கு இடம் கொடுத்து, அவருக்கு முதலிடம் கொடுத்து, அவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்து, அதுக்கு நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உடைய வீடு கண்மலை மாதிரி ஸ்ட்ராங் ஆயிரும். எந்த புயல், கடன் புயலோ இல்லை வேற ஏதோ புயலோ ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இந்த வீடு நிலைத்து நிற்கும். பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த யாக்கோபு சொல்றாரு, அவர் சொல்றாரு, சந்தேகப்பட்டுக்கிட்டே ஆண்டவர் ஏதாவது தருவான்னு நினைச்சிடாத, லைஃப்ல ஒன்றும் கிடைக்காது. இன்னைக்கு விசுவாசிக்கிறது, நாளைக்கு அவிசுவாசிக்கிறது. ஓ இன்னைக்கு பாடி நல்லா இருக்குது, எனக்கு சுகமாயிட்டு, நாளைக்கு வலிக்குது, சுகமாகலை. ஒரு தடவை சொன்னால் அது நித்தியமாய் சொன்னது, அது சத்தியமாய் சொன்னது, அது மாறவே மாறாது. வெளிச்சம் என்று சொன்னார், இன்று வரை வெளிச்சம் இருக்குது. சுகம் என்று சொன்னால் இன்று வரை சுகம், என்றுமே சுகம். வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னா அந்த வசனத்தை நம்ம எடுத்துட்டு, நான் தழும்புகளால் குணமாயிட்டு பைபிள் சொல்லுது. ஆனால் என் உடம்பு சொல்லுது உனக்கு வியாதி இருக்குது, பலவீனம் இருக்கிறது, வலி இருக்கிறது என்று சொல்லுது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்வார், அந்த வியாதி, அந்த வலி, அந்த நோய் வருவதற்கு நீ என்ன செய்த? அந்த பாவத்தை வெளியே தள்ளு, அந்த சுகம் உள்ளேருந்து எழும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த காரணம், ஒரு பிரச்சனைக்கு காரணத்தை மேலே கண்டுபிடிங்க, வேற கண்டுபிடிங்க. அந்த வேறு சரியப்படுத்திட்டா, அந்த வேறு சரியாகிட்டா, அந்த வேற பிடுங்கிட்டா வாழ்க்கை வேற மாதிரி ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் இன்னும் இல்லை 30 வருஷம் ஆனாலும் இப்படி தான் இருக்கும், மாற்றமே வராது. ஏன்னா பைபிள் சொல்லிது, எதையாவது ஆண்டர்கிட்ட பெறலாம்னு நினைக்காதீங்க, மாற்ற முடியாது. மாற்றம் தேவன் மாற்ற மாட்டார், நாம் தான் மாற வேண்டும். பைபிளில் சொல்லியிருக்குது, எகிப்திலிருந்து மக்களை கூப்பிட்டுட்டு இஸ்ரவேலுக்கு போறாரு, ஒருவன் கூட பலவீனமானவன் கிடையாதான். Not one was weak among the Israelites. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. எனக்கு பெரிய கேள்வி, தலைவலி கூட வரல. தேவ பிரசன்னம் அவர்களை பாதுகாக்கிறது. தேவ வார்த்தைக்குள் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தேவ பிரசன்னத்தால் மூடப்பட்டு விடுகிறார்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நாம் வசனத்துக்கு திரும்ப வேண்டும். ஸோ சந்தேகப்படுகிறவன் எதையும் ஆண்டுகிட்ட பெற முடியாதான். அடுத்தது 2 மனசு. இப்போ ஆண்டவர் நல்லவர், கொஞ்ச நேரம் நினச்சி ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார். ஒரே வாய் துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படுகிறது என்று யாக்கோபு 3:10 வாசிக்கிறோம், 10:11. ஒரே நாக்கு தான். ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டா எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, ஆண்டவர் ஒன்று செய்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் மாற்றக்கூடாது வார்த்தையை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை மாற்றி பேசுகிறவர் அல்ல. ஸோ இரு மனசு இருந்தால் வாழ்க்கையில் செட்டில்மெண்ட்டே வராதான், நிலைவரமே இருக்காதான். சந்தேகம் இருக்கக்கூடாது, இரு நாக்கு இருக்கக்கூடாது, இரு மனம் இருக்கக்கூடாது. நிலைவரம் வர வேண்டும் என்றால் ஒரே மனம் வேணும். பிலிப்பியர் 2:5, 1 கொரிந்தியர் 2:16 இதில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய மைண்டு, நமக்கு மைண்டு கிறிஸ்துவனுடைய மைண்டாக வேணும். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய மைண்டு கிறிஸ்துவனுடைய மைண்டாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய மைண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? வசனத்துக்குள்ளே தான் போக முடியும். ஆமென். நாங்கள் ஒரே சிந்தையாக இருக்கிறோம், ஏக சிந்தை. அப்படின்னா கிறிஸ்துவனுடைய மைண்டு வர்றதுக்கு பைபிள் தான் வழி. அதை வாசிக்க வாசிக்க மனசு மாறும் என்று ரோமர் 12:2 சொல்லுது. புதிதாகிறதுனாலே மறுரூபம். ஹல்லேலூயா. டெய்லி மனசு புதியதாகணுங்க. ஏதோ ஒரு செமினாரில் போனோம் அல்லது எங்கேயோ ஒரு நாள் மீட்டிங் போனோம், அதனால மனசு புதுசாயிட்டு இல்லை. டெய்லி பிரெட். எல்லாரும் சொல்லுங்க, டெய்லி பிரெட், டெய்லி பிரெட், டெய்லி சாப்பாடு, டெய்லி வசனம், டெய்லி பிரேயர், டெய்லி ரினிவல். தினமும் மாற வேண்டும். இயேசு சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறார் எருசலேமுக்கு. போகிற வழியில் அவருக்கு பசி.
பசின உடனே ஒரு அத்திமரம் மட்டும் நிற்கிது தூரத்தில், இலைகளெல்லாம் இருக்குது. உடனே அவருக்கு சரி அதில் ஏதாவது கிடைக்குமான்னு போய் பார்க்கலாம் என்று ஒரு மனிதனாக அங்கே போகிறார். ஹல்லேலூயா. அங்கே போய் பார்த்தா இலை இருக்குது, பழம் இல்லை. இது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி. ஏனென்றால் அத்தி மரத்தை பொறுத்த வரையில் இலை வரும்போதே பழமும் வருமா. ஆனால் இட் வாஸ் நாட் தட் சீசன். இப்போ அந்த இலை வரக்கூடிய காலம் இல்லை. ஆனால் ஒரு மரம் மட்டும் இலையா இருக்குது, ஆனால் பழம் இல்லையே என்று சொல்லி பார்த்துட்டு, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவனும் கனி புசியாதிருப்பானாக சொல்லிட்டார். பைபிளில் சொல்லுது, மார்க் 11:14, அவருடைய சீஷர்கள் அதை கேட்டார்கள். உங்களுக்கு விசுவாசம் வரணும்னா கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும், அவருடைய வசனத்தை கவனிக்க வேண்டும். அதனால தான் சொல்லுது, என்னுடைய வசனத்துக்கு உன் செவியை சாய். நீதிமொழிகள் 4:20, செவி சாய்க்க வேண்டும். ஹல்லேலூயா. என் மகனே, நீதிமொழிகள் 2:1 வாசித்தீங்கன்னா, நான் சொல்றதுக்கு கேளு, செவி கொடு. அப்போ ஆண்டோடைய வார்த்தையை இவங்க கேட்டாங்க. உடனே எருசலேமுக்கு போறாங்க. அங்கே சுத்திகரிக்கிறார் ஆண்டவர், தேவாலயத்தை கிளீன் பண்ணிட்டு போயாச்சு. அடுத்த நாள் திரும்ப போறாங்க. போகும்போது பார்த்தா பேதுருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன நடந்துச்சு? அவர் சொன்னாரே, 11 பேரும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் பேதுரு விசுவாசத்தில் வளரணும்னு நினைக்கிற ஆள் எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பார். என்னாச்சு? இந்த மரம் தானே நேற்று வழியில் இருந்துச்சு, இலை இருந்துச்சு, இப்போ காணும். ஆச்சரியமாயிட்டு உடனே கூப்பிடுற, ரபி போதுகிறே, அங்கே பாருங்க அந்த மரம் தெரியுதுடா. ஆமாம், நேற்று நீங்கள் சபிச்சிங்களே, நேற்று அது பைபிளில் போட்டுக்கு he spoke to the tree. சபிச்சார்னு போடலை, ஸ்போக். நீங்கள் நேற்று சொன்னீங்களே உன்கிட்ட யாரும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு கனி. ஆமாம், பாருங்க அது முற்றிலும் பட்டு போயிற்று. தேவனுடைய வார்த்தை உள்ளே சென்று அத்தி மரத்தின் ஆணி வேரில் சென்று அதை முற்றிலும் பட்டு போக செய்கிறது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வாசிக்க அதை உள்ள போயிட்டு தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு சொன்னா அது ஆணி வேரில் போய் கை வச்சு சுட்டெரிச்சு பட்டு போக வச்சிடும். அந்த நோயை ஆணி வேரில் போய் தொடும், சுட்டெரிக்கும். அந்த பிசாசை ஆணி வேரில் போய் கை வச்சு அடிச்சு தள்ளும். அந்த வியாதியை ஆணி வேரில் போய் பிடுங்கி எடுத்து கொண்டு வரும். அதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, அத்திமரம் ஒருத்தனை நீ சாப்பிடக்கூடாது. விசுவாசம் சொன்னது தான். சொல்லுங்க, விசுவாசம் சொன்னால் சொன்னது தான், மாற்றாது, மாற்றி பேசாது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் சந்தேகப்படவில்லை, அலக்களிக்கப்படவில்லை. 100 வருஷம் ஆனா என்ன, 25 வருஷம் ஆனா என்ன, நோ ப்ராப்ளம், கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று வாக்குத்தத்தத்தை வசனத்தை பிடித்துக் கொண்டபடினாலே, அலக்களிக்கப்படாததினாலே, சந்தேகப்படாததினாலே, இருமனது இல்லாததினாலே. எல்லாரும் சொல்றாங்க, இந்த வயசுல குழந்தை பிறக்குமா? பிறக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமா பிறக்கும். ஹல்லேலூயா. கற்பத்தை அடைக்கிறதும் திறக்கிறதும் கர்த்தர் கையில் இருக்கிறது. யாக்கோபு சொல்றார், கர்த்தர் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். அப்படினால் கர்த்தர் அல்லவோ கற்பத்தை திறக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு வழியை திறந்தா ஒரு மனுஷனை அடைக்க முடியாது. தேவன் ஒரு வழியை அடைச்சா எந்த பிரபுவும் திறக்க முடியாது. Glory to God. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஒன்றை செய்தால் அதை தடுக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு பலிக்க போகிறது. இன்று முதல் வசனத்தை நான் வாசித்து வாக்குத்தத்தத்தை எடுத்து விசுவாசித்து அறிக்கை செய்து சுதந்தரிப்பேன். அது எனக்கு நடக்கும். டபுள் மைண்ட் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வருது, ஃபெய்த் டெஸ்ட். அந்த விசுவாசம் நடக்குதா, அற்புதம் நடக்குதா இல்லைங்கிற ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் தான் பேஷன்ஸ், என்டியூரன்ஸ், பொறுமை. இந்த பொறுமை உங்களுக்கு ரோமர் 5:3-4-5 சொல்லுகிறது. யாக்கோபு 1:1-2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம், 4 வரை. அங்கே இந்த பொறுமை என்னப்படுகிறதா, உங்களுக்கு ஒரு பவரை கொடுத்து, இந்த ஃபெய்த்தை சஸ்டெயின் பண்ணுற கிருபையை கொடுத்து உங்களுடைய கேரக்டரையே மாற்றுது.
நம்ம விசுவாசம் அப்படி மெச்சூர்டாகி முதிச்சு அடைஞ்ச உடனே டக்குன்னு ஈசாக்கு பிறந்துருவான். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் எதில் இருக்குது? வசனத்தில் இருக்கட்டும். ஐஸ்வர்யத்துக்கு வசனத்தை எடுங்கள், சுகத்துக்கு வசனத்தை எடுங்கள், அபிஷேகத்துக்கு வசனத்தை எடுங்கள், உயர்வுக்கு வசனத்தை எடுங்கள், மேன்மைக்கு வசனத்தை எடுங்கள், ப்ரமோஷனுக்கு வசனத்தை எடுங்கள், ஆத்தும பாரத்துக்கு வசனத்தை எடுப்போம், ஆத்துமாக்களுக்கு வசனத்தை எடுங்கள், விசுவாசிப்போம், பிடித்துக் கொள்ளுவோம், அசைவில்லாமல் அறிக்கையிடுவோம். அற்புதங்கள் நாம் விசுவாசித்து அந்த விசுவாசம் முதிர்ச்சி அடையும் பொழுது அற்புதம் அல்ல, அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். ஏனென்றால் ஏசாயா 8:18 சொல்கிறது, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே சீயோனிலே இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். ஃபாதர், இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதி. இப்பொழுது சொல்லுகிற இந்த வசனத்தை இப்பொழுது நின்று கொண்டு இருக்கிறவர்கள் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிலே விசுவாசிக்கிறார்களோ அதிலே இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக. அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகனமும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா. ஆமென்.